ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க. இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க. ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் பாருங்க, ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க, 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 days குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவை முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கவர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? முதல்ல உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியா இருக்காருங்க. 7 நாட்டு சனியா வந்ததுலேருந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கு. ஏன் இனம் புரியாத குழப்பம் வருது? நான் முன்ன போனா முட்டுது, பின்னாடி போனா உதைக்குது, சைட்ல போனா இடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா உங்களோட வாழ்க்கை. எந்தெந்த விஷயத்துலங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே, அதுவும் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 30 to 50 ஓரளவுக்கு பரவாயில்ல, 50+ ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. எல்லா விதத்துலேயும் தடங்கள், தாமதம், பிரச்சனைகள் இது அத்தனையும் இருந்தாலும் குரு பெயர்ச்சியான பின்னாடி முதல்ல பாருங்க, அந்த சனியினோட பீடிக்கைகள் அப்படின்றது குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா, என்னம்மா பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மற்றும் 11க்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் சாலிடாக குறையும். வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. அப்போ என்ன ஆகும்? எந்த விதத்துலையும் கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாதுங்க. என்ன நடக்கும் அப்போ? கெடுபலன்கள் கிடையாது அப்படின்னா பெருசாக சூப்பர் டூப்பராக நல்லது நடந்துருமா? கண்டிப்பாக ஒரு சில நல்லதுகள் அப்படின்றது நடக்க தான் செய்யும். எந்த விதத்தில் நல்லது நடக்கும்? நான் முதல்லயே சொன்னேன், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் அவன், ஜீவனஸ்தானத்துக்கு அதிபன். அப்போ மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் சார்ந்து நிறைய கவலை இருக்கும் பார்த்தீங்களா. என்னப்பா நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அவனும் நானும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம், இல்லை ஒன்றா தொழில் தொடங்கணும். அவனுக்கு புத்திசாலித்தனமே கிடையாது, நான் எவ்வளோ பெரிய திறமைசாலி. பொதுவாகவே எல்லா மேஷமும் திறமைசாலி தான், இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபன் செவ்வாய் சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இன்பில்ட்டாவே எக்ஸ்ட்ராடினரி ஒரு திறமை அப்படின்றது இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஒரு எண்ணம் வரும், என்னடா பொதுவாக மேஷம் யாரையும் கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க.
ஐ எம் யூனிக் அப்படின்ற எண்ணம் மேஷத்துக்கு உண்டு, சிம்மத்துக்கு உண்டு, துலாம்க்கு உண்டு, விருச்சிகத்துக்கு உண்டு. எனிவே எவ்வளோ அந்த எண்ணங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறுவோம் பார்த்தீங்களா? என்னடா இது, நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் போது. அந்த மாதிரி நீங்கள் உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், என்னை விட புத்திசாலித்தனம் அப்படின்றது அவனுக்கு எல்லளவும் கிடையாது. படிக்கும்போதும் நான் சூப்பராக படித்தேன், ரொம்ப திறமைசாலி. ஆனால் அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், என்னால் பெருசாக சம்பாதிக்க முடியல. அவன் தொழிலை எவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி கொண்டு போகிறான், என்னால் கொண்டு போக முடியல அப்படின்னு நம்ம வருத்தம் இருந்திருக்கும். அவன் வந்து பாருங்க, ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸை பிடிச்சிட்டா, நான் லோக்கலில் கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்குது. அப்படின்னாலும் தொழில் சார்ந்து நிறைய கனவுகள், குரோனிக் டிசையர்ஸ் அப்படிம்பாங்க, லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இப்போ இது தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஓகேங்க. நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு என் கூட படித்தேன், அவன் படிக்கும்போது எத்தனை அரியர்ஸ் வச்சு 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 படித்தா பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறான், நான் சாதாரண கன்சர்னில் வேலை செய்கிறேன், அவனை மாதிரி நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி உங்களோட ஆசைகள் தொழில் சார்ந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ இருக்குமா, அவ்வளவும் நிறைவேறிடுமா, 1-2வது சாலிடாக நிறைவேறுங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். முதல்ல 7 நாட்டு சனி வக்ரகதி அடைஞ்சது ப்ளஸ், குருனோட பார்வை இருக்கிறது 2வது ப்ளஸ், 3வது உங்களோட தொழில் சார்ந்து உங்களுக்கு ஆழ்மனது ஆசைகள் 1-2வது நிறைவேறும். இது பெரிய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து லாபஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பத்தியா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுய தொழில் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பாருங்கள் பயங்கரமாக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு போண்டா வடை பஜ்ஜி நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்னா கூட பக்கத்தில் ஒரு கடை வச்சுருப்போம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், நம்ம கடைக்கு கூட்டமே வராது. அப்போ நம்ம யோசிப்போம், அவனை விட ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம், ஏன் கூட்டமே வரல, நம்மளுக்கு அவனுக்கு எவ்வளோ லாபம் வருது, நம்மளுக்கு பெருசாக லாபமே வரல. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சிந்திக்கிறோம் லாபம் குறித்து. அப்படின்னா ஒரு 100 யோஜனைகள் இருக்குது அப்படின்னா 1-2 யோஜனைகளுக்காவது தீர்வு அப்படின்றது கிடச்சிடும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, லாபம் குறித்து உங்களுக்கு பல ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் சில ஆசைகள் நிறைவேறும். அவங்க அண்ணன் தம்பிலாம் பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க அக்கா அண்ணன்லாம் எவ்வளோ வந்து நல்ல வந்து பார்த்திங்கன்னா தாங்குறாங்க தம்பியை. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்ல நட்பாக இருக்காங்க. நம்மளுக்கு யாருமே அப்படி இல்லையே, உங்களுக்கும் அந்த மாதிரி 1-2 உறவு அப்படின்றது வரும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். ஆக உங்களுக்கு முற்பகுதி எல்லாமே ப்ளஸ் தான், மைனஸ் எதுவுமே கிடையாது, கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. சரி, கடைசி 40 நாட்கள் 138 நாட்களில் கடைசி 40 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யோசிப்போம், திருப்பி பழைய பிரச்சனை திரும்பி வருது ஐயா, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 4 சைடும் ப்ரெஷர்ஸ் இருக்குது. திருப்பி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷர் இருக்குது, லோயர் நம்ம கீழே வேலை செய்கிற சப்பார்டினேட்ஸ் ப்ரெஷர் இருக்குது, குடும்பத்தில் ப்ரெஷர் வருது. எல்லாமே நார்மலான மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்மளோட கர்மா எல்லாம் கழிஞ்ச மாதிரி சந்தோஷமாக இருந்தமே, திருப்பி லைட்டாக வருதேப்பா, திருப்பி வந்து லைட்டாக பழைய பிரச்சனைகள் புகையுதே அப்படின்ற மாதிரி தோணும். அது ஒரு டெம்பரரி பீரியட் தான். ஏன்னா குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி சிம்மத்தில் போகிறாரு. அப்போ அந்த 40 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி சனி மேலே குருனோட பார்வை இருக்காது. இருந்தாலும் 10-11க்கான நல்லதை அவர் செய்வார். ரொம்ப ஸ்லோவாக செய்கிற மாதிரி தோணும், ஆனால் பிரச்சனைகள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்க மாதிரி தோணும். அப்போ நம்ம எப்படியோ கொஞ்சம் துளிர்த்து வந்தோம், திருப்பி பழையபடி போயிடுவோமா, திருப்பி நம்ம வந்து லிட்டரலி டவுனாக முடிஞ்சு போச்சா அப்படியெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா சனிக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதிகப்படியாக உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். அந்த 40 நாட்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல யார்கிட்டையும் பெருசாக பஞ்சாயத்து அப்படின்றது வேண்டாம். உங்கள் கோவத்தை வந்து மடித்து பேட்குள்ளே போட்டுக்கோங்க. ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. வாழ்த்துக்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னாம்மா பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கம்மா, நாங்களும் எங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுமா, இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லைம்மா, பண்ணிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா வராதா தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக தெரிஞ்சுக்க முடியுமா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா. அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம், பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா, கூடி வருமா. அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம், அவள் இன்ஜினியரிங் போவாளா, மெடிசன் போவாளா, வெளிநாடு போவாளா, இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பமா ஓயும், இந்த மாதிரி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்து. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம் பார்த்தா தெளிவாக சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.